Good morning. Good morning, sir. Good Good morning, morning, sir. sir. Good morning. செந்தில் சார். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. சார் ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? பண்ணிடுங்க. ஓகே. இப்போ ஷார்ட்கட் கீழ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கடைசியாக லாஸ்ட்டாக ஷார்ட்கட் கீஸ் தானே? எஸ். ம். ஓகே. அதில் வந்து F1ங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்பு. எந்த அப்ளிகேஷன் இருக்குதோ அந்த அப்ளிகேஷன் ஹெல்ப் வரும். இப்போ இப்போ நான் இது F1 அடிச்சுன்னா இப்போ விண்டோஸ் இதனுடைய விண்டோஸோட ஹெல்ப் வருது. நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதுக்கு F1 அடிச்சிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட ஹெல்ப் வரும். கண்ட்ரோல் எஸ்கேப். இப்போ இந்த ஸ்க்ரீன் நேற்று அனுப்பிச்சிங்களா, ஸ்கீ எங்கெங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை உங்களுக்கு? இதெல்லாம் போட்டுருவாங்க. ஓகே. கீ பார்த்தீங்கன்னா இந்த இதில் பிக்சரில் இதெல்லாம் எஸ்கேப் கீ, இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் கீ. F1 M2 F3 வந்து F12 வரல இருக்கும் இந்த இது. அடுத்தது வந்து இந்த கீஸில் வந்து இந்த நியூமெரிக் கீ, அதாவது நம்பர்ஸ் இருக்கும், 1 2 3 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கீ. இந்த டேபுன்னு சொல்லுவேன், கேப்ஸு கேப்ஸ் லாக்கு, அப்புறம் ஷிஃப்ட்டு சொல்லுவோம், கண்ட்ரோல் கீ. இதுதான் விண்டோஸ் கீ. சில இடத்துல விண்டோஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் விண்டோஸ் கீ, ஆல்ட் கீ. இங்கே இருக்கிற அத்தனை கீயும் இது வந்து ஸ்பேஸ் பார். ஒரு தட்டினீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் போகும். இங்கே இருக்கிற இது வரல இருக்கிற கீ அத்தனும் இந்த பக்கம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் அப்படியே ஆல்மோஸ்ட். இது வந்து என்டர் கீ. ஒவ்வொரு லைனை அடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் என்டர் அடிச்சிங்கன்னா அடுத்த லைனுக்கு போகும்.
அந்த மாதிரி இந்த கீ விண்டோஸ் கீ. இது வந்து பேக் ஸ்பேஸ், அதாவது இது அடிச்சிங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து டெலீட் ஆகும். இப்போ தப்பா அடிச்சிட்டிங்கன்னா ஒரு கேரக்டர் டெலீட் ஆகும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரோ டைரக்ஷன் கீஸ்ன்னு சொல்லுவோம். ஏரோஸ் அதாவது வந்து அது அப் ஏரோ, டவுன் ஏரோ, ரைட் ஏரோ, லெஃப்ட் ஏரோங்கிறது. அப்புறம் பேஜ் அப், பேஜ் டவுன், இந்த மாதிரி கீலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ், ஒரு 10 பேஜ் ஒரு டாக்குமெண்ட் இருக்குதுன்னா பேஜ் அப் அடிச்சுன்னா பேஜாக போகும். லைன் பை லைனாக போகாத, கேரக்டர் பை கேரக்டர் போகாத, பேஜ் பை பேஜாக போகும். அப்புறம் ஹோம், எண்டு, இதெல்லாம் ஸ்பெஷல் கீஸ். இதெல்லாம் இன்செர்ட், இதுனா இன்செர்ட் ஒரு வேல்யூ ஒரு கேரக்டர் அடிக்கணும்னா இது இன்செர்ட். டெலிட்னா ஒரு கேரக்டர் டெலிட் பண்ணுறது. அப்புறம் பிரிண்ட், ஸ்பாஸ்ன்னு இதெல்லாம் ஸ்பெஷல் கீஸ். இது ரேராக யூஸ் பண்ணுற ஸ்கோர் லேப்பில். இதுவும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து இந்த நம்பர் பேடும்பாங்க, கால்குலேட்டர் கீங்கிறாங்க. 1 2 3 நம்பரு, டிவிஷனு, மல்டிப்ளிகேஷனு, அது மாதிரி இருக்கிற கீ. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு கீபோர்டில் இருக்கிற கீஸ் எல்லாமே. ஸோ இந்த கீஸை நீங்கள் ஞாபகம் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கீ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ண முடியும். அந்த ஷார்ட்கட்னு சொல்கிற கீஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த எஃப்னு சொன்னது தான் இங்கே இருக்குது, இந்த கீஸ் எஃப்னு. ஓகேங்களா. கண்ட்ரோல், இப்போ அடுத்த கமாண்ட் வந்து கண்ட்ரோல் எஸ்கேப். அப்படின்னா என்னென்னா இது வந்து ஸ்டார்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறது அப்படியே ஓப்பன் பண்ணோம். கண்ட்ரோல் எஸ்கேப் போட்டேன்னு வச்சுங்க, அது கண்ட்ரோல் எஸ்கேப். ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும், கண்ட்ரோல் எஸ்கேப். அதாவது இந்த ஸ்டார்ட் பட்டன் விண்டோ என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அது பண்ணும். ஆல்ட் டேப்னா இந்த ஆல்ட் டேப்ங்கிறது இந்த இந்த கீ, அதாவது ஆல்ட் கீ பார்த்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் கீ இங்கே இருக்குது. ஆல்ட் கீயும் டேப் கீ, இந்த கீ ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எத்தனை சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்குதோ அத்தனையும் காமிக்கும். பாருங்க, இது 1 by 1 போகும். ஆல்ட் டேப் அடிக்கடிக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு 10 விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா எந்த விண்டோக்கு போகணுங்கிறத நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ட் டேப் கீ, அதாவது சுவிட்ச் பிட்வீன் ஓப்பன் ப்ரோக்ராம்ஸ் சொல்கிறது. ஆல்ட் F4 ஒரு ப்ரோக்ராம், ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அதை வந்து க்ளோஸ் பண்ணுறது ஆல்ட் F4. ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி ஒரு நோட் பேடுங்கிறது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷனை நம்ம ஆல்ட் F4 அடிக்கிறோம் பாருங்க, க்ளோஸ் ஆயிடும். ஆல்ட் F4 சேர்த்து அடிக்கணும், க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ட் F4, அதாவது இந்த கீ ஆல்ட்டும் இங்கே இருக்கிற F4ம் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறது. ஓகே. அடுத்தது வந்து ஷிஃப்ட் டெலிட்டுங்கிறது ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு ஃபைல் டெலிட் ஆயிரும். இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், டெலிட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபைலோட, அதாவது 1212 இந்த ஃபைலோட நேமு. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஃபைல், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். இது வந்து ஷிஃப்ட் டெலிட் போட்டிங்கன்னா, நார்மலாக டெலிட் பண்ணிங்கன்னா ரீசைக்கிள் பின்னில் உள்ளே போய் உட்காந்துருக்கும். ஷிஃப்ட் டெலிட் போட்டிங்கன்னா பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிரும். இது வந்து ஷிஃப்ட் டெலிட் பட்டன். ஸோ ஆர் யூ வாண்ட் டு பர்மனெண்ட்லி டெலிட் திஸ் ஃபைல் அப்படின்னு கேட்குது பாருங்க. அதனால டெலிட் ஆயிரும். இங்கே ரீசைக்கிள் பில்லில் போனீங்கன்னா கூட இருக்காது, இந்த இடத்துல போனீங்கன்னா கூட இருக்காது, இந்த இடத்துல போனீங்கன்னா கூட இருக்காது. 1 to 1 இருக்காது. இது இது என்னைக்கு நேற்று 1 to 1 இருங்க, இன்னைக்கு போட்டு போயிட்டு வந்து பே பண்ணுங்க. இது 1 to ABC. ஓகே. என்ன ஷிஃப்ட் டெலிட் 1 to AB ஃபைல் நேம் ஷிஃப்ட் டெலிட்டு. இங்கே போய் பார்க்குறோம், இங்கே இல்லை. ஏன்னா இது நேற்று ஃபைல், 9th, இன்னைக்கு 10th. ஸோ அவங்க வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிரும். ஸோ டெலிட் பண்ணுற ஃபைல் ஃபஸ்ட்டு வந்து ரீசைக்கிள் பில் தான் இது பண்ண, ஒரு சேஃப்டி பர்பஸாக டிசைன் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எதை அன்எக்ஸ்பெக்டடாக டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே போய் எடுத்துக்கலாம். இல்லை பர்மனெண்ட்டாக எனக்கு தேவையில்லை அப்படின்னு கன்ஃபார்மாக முடிவு பண்ணி ஷிஃப்ட் டெலிட் போட்டு அந்த ஃபைல் டெலிட் பண்ணிங்கன்னா அது பர்மனெண்ட்டாகவே இருக்கும், சிஸ்டத்தை போயிடும், மறுபடியும் ரீகலெக்டே பண்ண முடியாது. அது ஓகே. அடுத்தது வந்து
விண்டோஸ் லோகோன்னு போட்டிருப்பான். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். விண்டோஸ் கீ, அதாவது விண்டோஸ் லோகோ இருக்கிற கீ, அதாவது அஹ், இந்த கீ தான் விண்டோஸ் கீன்னு சொல்கிறது. இந்த கீ டைப் பண்ணிட்டு எல் எல் போட்டீங்கன்னா லாக் ஆகும்னு சொல்கிறோம் அந்த கீ. லாக் ஆயிடுச்சு, சிஸ்டம் லாக் ஆயிடுச்சு. இந்த பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணு. இது எல்லாமே வந்து பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணும். விண்டோஸ் கீ கிளிக் பண்ணிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஹோல்டு பண்ணிக்கிட்டு அந்த எல் கீ அடிக்கணும். அப்போ தான் வந்து அது லாக் ஆகும். இது எல்லாம் காம்பினேஷன் அப்படி தான். ஓகேங்களா? விண்டோஸ் கீ ஹோல்டு பண்ணிட்டு எல் பட்டன், இங்கே இருக்கிற எல் பட்டன் அடிக்கணும். ஓகே. ஷார்ட்கட் கீஸ்க்கு அப்புறம் விண்டோஸ் ப்ரோக்ராம் கீ காம்பினேஷனுங்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இது என்னென்னா காப்பி கட் அண்ட் பேஸ்ட் அது மாதிரி இருக்கிற இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கீனா கண்ட்ரோல் சி காப்பிங்கிறான். இப்போ ஒரு இது இருக்குது, இந்த கண்டென்ட் இருக்குது, இதை போட்டுட்டு கண்ட்ரோலையும் சி சேர்த்து வச்சிங்கன்னா காப்பி ஆகிடும். ஓகேங்களா? அது வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன், காப்பி பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் வி பேஸ்ட், கண்ட்ரோல் சி வந்து காப்பி, கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட்டு. ஓகே. கண்ட்ரோல் எக்ஸுங்கிறது கட்டு. இப்போ இந்த கீ இருக்குது, இதை அப்படியே நம்ம கண்ட்ரோல் எக்ஸ் போட்டிங்கன்னா கட் ஆயிடும், இந்த இடத்துல இருந்து எடுத்துரும். கட் ஆயிடுச்சு, கண்ட்ரோல் எக்ஸ். இது மறுபடியும் வேறு இடத்துல ஒரு இடத்துல எங்கேயோ போடுவீங்கல்ல, போடணும்னா இப்போ நான் மறுபடியும் போடுறேன். கண்ட்ரோல் வி போட்டிங்கன்னா மறுபடியும் வரும். ஸோ விங்கிறது எப்பயுமே பேஸ்ட்டு. காப்பிங்கிறது அந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படியே இருக்கும், காப்பி ஆகிக்கும். எக்ஸ் கண்ட்ரோல் எக்ஸ் கட்டுங்கிறது கட் ஆகிக்கும். மறுபடியும் நான் ரெண்டு ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ்ட் பண்ணிடலாம் கண்ட்ரோல் வி போட்டு. இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணிட்டீங்க, அது வேண்டாம், அது வந்து தப்பாக பண்ணிட்டுன்னா அன்டூ பண்ணுறதா இருந்தால் கண்ட்ரோல் இஜெட் பார்த்தீங்கன்னா அந்த காப்பி கஸ்ட்டு நின்று போயிடும். பாருங்க, இதெல்லாம் அப்படியே அன்டூ பண்ணிட்டு போனால் பழைய ரிவர்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று பாருங்க, இது என்ன பண்ணுறேன், இப்போ டைப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை டெலிட் பண்ணிட்டேன். இதை கண்ட்ரோல் இஜெட் போட்டிங்கன்னா அப்படியே மறுபடியும் வந்துடும். அதாவது நீ பண்ண கடைசி ப்ரீவியஸ் ஆப்ரேஷன்ஸை அன்டூ பண்ணிகிட்டே போகிறது, ரிவர்ஸில் போகிறது, அதுதான் அன்டூங்கிறது. அடுத்தது போல்டு. இப்போ இதுக்கு வந்து வேர்ல்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து போல்டுங்கிறது எடுங்கன்னா லைன் திக்காக வரும். இப்போ இருக்கு. லைன் திக்காக மாறிடுச்சா? பழைய நிலைமை கொண்டு போகிறேன். இப்போ லைன் வந்து இது சிம்பிளாக இருக்குது. இது இன்னும் திக்காக பண்ணோம்னா கண்ட்ரோல் பி, இதுக்கு இப்படி கிளிக் பண்ணால் இது கண்ட்ரோல் பி போட்டிங்கன்னா ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் பி போட்டிங்கன்னா லைன் திக்காக மாறிடும். போல்டு, அதுக்கு பேர் பிங்கிறது போல்டு. அண்டர்லைன், இப்போ இதே வந்து அண்டர்லைன் பண்ணுன்னு வச்சுங்க, லைன் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ அண்டர்லைன். கண்ட்ரோல் கண்ட்ரோல் யூ அண்டர்லைன். வேறு அண்டர்லைன் ஆயிடுச்சுங்களா? ஓகே. அப்புறம் இட்டாலிக், இதே வந்து இட்டாலிக்குன்னா என்ன உங்களுக்கு சாஞ்ச மாதிரி கொஞ்சம் வரும். கண்ட்ரோல் ஐ சாஞ்ச மாதிரி. இது பழசு இருந்தது, இப்போ கண்ட்ரோல் ஐ போடுறேன். இது இட்டாலிக், அப்படியே கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வந்துடும் இந்த லைன். ஓகே. அடுத்தது மவுஸை பிடிச்சி காம்பினேஷன் கீ, உங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. நீங்கள் மவுஸை பிடிச்சிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்லாம் காமிக்கும். அப்போ எந்த ஒரு அப்ளிகேஷன் ஒரு மவுஸை பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ரைட் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் காமிக்கும். ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் ஷார்ட்கட் காமிக்கும். இது ஒரு அப்ளிகேஷன் இது பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனோட ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட்லாம் காமிக்கும். சரி, ரைட் கிளிக்கு, அதாவது ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டு இதை ஷிஃப்ட்டு ப்ளஸ் ரைட் கிளிக்கு, அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் நீங்கள்
அது என்னென்ன பண்ணலாம், ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்ன பண்ணலாம், இது பர்மிஷன் கொடுக்கலாம், ரீநேம் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணலாம். இது வந்து இதுக்கான ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஷிஃப்ட்டு கிளிக்கு ஒரு ஆப்ரேஷன்ஸு, ஷிஃப்ட் டபுள் கிளிக்கு இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க. இது ஷிஃப்ட் வந்து கிளிக்கு, ஷிஃப்ட் டபுள் கிளிக் ஆல்மோஸ்ட் சேம் தான் கொடுக்குதுன்னு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இருந்தாலும் வேணா எல்லா கமாண்டும் இந்த ஓஎஸ்ல எல்லாமே கொடுத்துட்றான். ஓகே. ஆல்ட் எல்லுங்கிறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒர்க் ஆகல. இது இது பழைய இதில் ஒரு வேளை ஒர்க் ஆகிருக்கலாம். ஆல்ட் டபுள் கிளிக் இதில் ஒர்க் ஆகல. அப்புறம் ஷிஃப்ட் டெலிட் தான் ஏற்கனவே இது ரிப்பீட் ஆகுது. ஏற்கனவே நம்ம இப்போ மேலேயே பார்த்துட்டோம். பர்மனன்ட் டெலிட், ஷிஃப்ட் டெலிட், ஷிஃப்ட் கீயும் டெலிட் பண்ணுறது. ஷிஃப்டையும் ப்ளஸ் டெலிட் போட்டீங்கன்னா அது வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிடும். அப்புறம் ஜென்ரேட் ஃபோல்டர் அண்டு ஷார்ட்கட் கண்ட்ரோல். இப்போது விண்டோஸ் எக்ஸ்ப்ளோர் இருக்குன்னு வச்சுங்க. இந்த இதுக்கு பேர் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோர்னு சொல்கிறது. இப்போ வந்து இது வந்து F4ங்கிற பட்டன் நீங்கள் அடிச்சீங்கன்னா அந்த இந்த பாத்துக்கு போகும். இப்போ F4 அடிக்கிறேன், இந்த இடத்துக்கு போயிடுச்சு. இது வந்து பாத்துன்னு சொல்லுவோம். இது எங்கே இந்த டோட்டலாக இந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதா இதனுடைய பாத்து. இல்லை இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது லொக்கேஷன் சொல்கிறதா. டெஸ்க்டாப்பில் அட்வான்ஸ் டிப்ளமோங்கிற ஃபோல்டர், கம்ப்யூட்டருங்கிற ஃபோல்டர் இருக்குது. இதுதான் டெஸ்க்டாப்பு, இதுதான் அட்வான்ஸ் டிப்ளமோ, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டருங்கிறது இதுதான் ஃபோல்டர். அதுதான் வந்து பாத்துன்னு சொல்கிறது. F4 அடிச்சிங்கன்னா இந்த பாத்துக்கு போயிடும். அப்புறம் F5ங்கிறது ரெஃப்ரெஷ். நீங்கள் ஏதாவது ரெஃப்ரெஷ் பண்ணணும், ஒரு கண்டென்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ணணும், ரொம்ப நேரமாக கொஞ்சம் ஐடியில் விட்டீங்க சிஸ்டர் அப்படின்னா F5 அடிங்க, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிடும். இது F5 ரெஃப்ரெஷ். அப்புறம் F6. ஓகே. F6ங்கிறது இப்படி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுக்குள்ளே இந்த விண்டோக்குள்ளே வேறு எதுக்கு போகணும் அப்படின்னா மவுஸ் இருந்தால் நம்ம ஈஸியாக போயிடுறோம். இல்லைன்னா நீங்கள் இப்படி தான் F6 அனுப்பிச்சுன்னா ஒவ்வொன்றுக்குள்ளே அந்த பேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டே இருக்கும். பாருங்க, இந்த லொக்கேஷன் இருக்குது, இப்போ ஹோமுக்கு போயிடுச்சு. இது மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு F6 கீ. அடுத்தது கண்ட்ரோல் ஜி. ஸோ கண்ட்ரோல் ஜிங்கிறது கோ டு பேஜ் ஓப்பன் பண்ணும். இப்போ வந்து 10 பேஜ் இருக்குன்னு வச்சுங்க. கண்ட்ரோல் ஜி அடிச்சிங்கன்னா அந்த எந்த பேஜுக்கு போகணுமோ அதுக்கு உண்டான செக்ஷன் போகிறதுக்கான தான் இந்த கண்ட்ரோல் ஜி கோட்டுங்கிறத சொல்கிறது. இப்போ நம்ம இப்போ நான் கண்ட்ரோல் ஜி போடுறேன். பேஜ் நம்பர் 2க்கு போகிறேன்னு வச்சுங்க. 2 போட்டு கோட்டுன்னு போட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 2 போயிடும். பேஜ் நம்பர் 10க்கு போகிறேன்னு வச்சுங்க. 10க்கு போகிறோம். இப்போது கோட்டு 10வது பேஜுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி கண்ட்ரோல் ஜி டைரெக்டாக கோட்டு போகிறது. கண்ட்ரோல் ஏங்கிறது செலெக்ஷன், அதாவது ஃபுல்லாக கண்டென்ட் செலக்ட் பண்ணுறது. இப்படி நிறைய அடிச்சு வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. கண்ட்ரோல் ஏ போட்டிங்கன்னா ஃபுல் கண்டென்ட்டும் காப்பி ஆயிடும். கண்ட்ரோல் ஏ அதாவது செலக்ட் ஆகும், காப்பி ஆகாது, செலக்ட் ஆகும். நீங்கள் என்ன இப்போ காப்பி போட்டு இப்போ கீழே வந்து கண்ட்ரோல் வி போட்டிங்கன்னா பேஸ்ட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ஏங்கிறது செலக்ட் ஆல் த ஐட்டம். ஸ்பேக் ஸ்பேஸ். ஸ்பேக் ஸ்பேஸுங்கிறது ஒரு கண்ட எப்படி டெலிட் பண்ணிகிட்டே போகிறது. இந்த ஏர் வந்தது இல்லை ஸ்பேக் ஸ்பேஸுங்கிறது. இதுதான் ஸ்பேக் ஸ்பேஸ். இந்த சின்ன ஏரோ தான் ஸ்பேக் ஸ்பேஸு வந்தது.
ஓகே. அடுத்து ஷிஃப்ட் கிளிக் க்ளோஸ்னு பட்டன் சொல்கிறான். இது ஒர்க் ஆகல. க்ளோஸ் கரண்ட் இப்போ ப்ளஸ் அது ஒன்று இது ஆக்சுவலாக இப்போ இது ஆக்சுவலாக இப்போ மல்டிபிள் ஃபோல்டர் இருக்குன்னா நம்ம ஜென்ரலாக எப்படி பண்ணுவோம்னா, இது ஃபோல்டர் இருக்குது, ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கா, இன்னொரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன், அப்புறம் இன்னொரு ஃபோல்டர், மொத்தம் 3 ஃபோல்டர் இப்போ இது வரல ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி அப்படியே போட்டோம்னா க்ளோஸ் ஆல் விண்டோ வரும். இதுலேயே க்ளோஸ் பண்ணலாம். ஷிஃப்ட் க்ளோஸ் மவுஸுங்கிறது வந்து தனி ஆப்ஷன்ஸ் இங்கே ஒர்க் ஆகல. ஓகே. காமன் யூட்டிலிட்டிஸ். காமன் யூட்டிலிட்டிஸ்னால் என்னென்னா வந்து இப்போ ஒரு சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ், ஒரு சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எழுதுறது தான் காமன் யூட்டிலிட்டிஸுங்கிறது. ஒரு 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 பேட்ச் ஃபைல் எழுதுறது. அதாவது பேட்ச் ஃபைல் என்னென்னா, ஒரு ப்ரோக்ராம் டெய்லியும் இந்த நேரத்துக்கு பர்டிகுலர் டைம் ஆட்டோமேட்டிக்காக அதே ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு வச்சுங்க, அது பேட்ச் ஃபைல்னு சொல்லுவாங்க. பேக்கப் எடுக்கிறது, வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் வந்து டிஸ்க் டெய்லியும் பேக்கப் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி வந்து இப்போ பேங்கிங் டொமைன்லாம் டெய்லியும் ஈவினிங் கண்டால் பேக்கப் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஷெட்யூல்டு போட்ட ஏதாவது ப்ரோக்ராம் எல்லாமே யூட்டிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. யூனிட் 2 முடிஞ்சது. யூனிட் 2வில் ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? சார் கிளியரா இருக்கு சார். டவுட் ஏதாவது இருக்குங்களா? இதை மூவ் பண்ணலாங்க யூனிட் 3க்கு. மூவ் பண்ணுங்க சார். ஓகே. ஸோ யூனிட் 3ங்கிறது மைக்ரோசாஃப்ட் வேர்டு. ஓகேங்களா? இந்த வேர்டுன்னு சொல்கிற இதுதான் இது வந்து எம்எஸ் ஆபீஸுங்கிற ப்ராடக்ட் வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்டு. இதான் வந்து வேர்டுங்கிற இந்த வேர்டு டாக்குமெண்ட் என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நம்ம வந்து கிரியே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது தான் வந்து வேர்டோட பர்பஸ். நீங்கள் வந்து இப்போ நம்ம பேப்பரில் ஏ4 ஷீட்டில் நம்ம டெக்ஸ்ட் அடித்து இது பண்ணுறோம்ல, அந்த அந்த அதை ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணுறது தான் வந்து வேர்டுன்னு சொல்கிற சாஃப்ட்வேர். இது மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டு எம்எஸ் ஆஃபீஸுங்கிற ஒரு காம்பினேஷன் இது பேக்குள்ளே அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேர்ட் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கண்டென்ட்டு, அப்புறம் வந்து எனேபிள் கண்டென்ட்டு, எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இந்த டெக்ஸ்ட் அடிக்கிற அத்தனை ஃபங்க்ஷனாலிட்டியும் இந்த வேர்டு வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ஒன்ஸ் அடிச்சிட்டிங்கன்னா சின்ன மாடிஃபிகேஷன்னா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பழைய இதுலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ டைப் ரைட்டிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். இப்போலாம் டைப் ரைட்டிங் மிஷினில் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க, வேர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக. டாக்குமெண்ட் பர்பஸ் எது கொடுத்தீங்கனாலும் இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இது 2007 நீங்கள் எக்ஸாம்பிள் போட்டிருக்கிறாங்க. அது இந்த 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 கண்டென்ட் எல்லாமே பழைய கண்டென்ட் தான். இப்போ நான் யூஸ் பண்ணுறது 2021 இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிறது. சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும். நான் அங்கங்கே அப்பப்போ சொல்கிறேன் என்னென்ன வேரியேஷன் இருக்குனுங்கிறது. ஓகேங்களா? ஓகே. ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிறது ஸோ ஃபார் டெக்ஸ்ட் பர்பஸ் தான் இது மைக்ரோசாஃப்ட் வேர்டு. ஓகே. இப்போ வந்து எப்படி வேர்டு ஓப்பன் பண்ணலான்னா, இப்போ 2 இங்கே போயிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா, இதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணுற வேர்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே காமிக்கும். இதில் போய் வேர்டு கிளிக் பண்ணலாம். இல்லை வந்து எம்எஸ் வேர்டு இங்கே இப்போ வேர்டுன்னு போட்டிங்கன்னா வேர்டு வரும். 2 இடத்துலையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த இடத்துலையும் ஆக்சஸ் பண்ணலாம், இந்த இடத்துலையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் அப்ளிகேஷனாக ஓப்பன் பண்ணுறது. இது ஒரு அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனு. எக்ஸெல்லு, பெயிண்ட்டு இதெல்லாம் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ், எல்லாமே அப்ளிகேஷன் நம்மளோட பர்பஸாக யூஸ் பண்ணுறது. எக்ஸலுங்கிறது இந்த நம்ம ரோ அண்ட் காலமாக போட்டு பிரித்து ஒரு ஷீட் இருக்கும், அது எக்ஸல். பவர் பாயிண்ட்ங்கிறது ப்ரெசன்டேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ இப்படி வேர்டு ஓப்பன் பண்ணோன்னே இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. இந்த வேர்டில் வந்து இந்த வந்து இந்த பட்டன் பேர் தான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன். இது இந்த 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 விண்டோஸ்க்கு வேர்டுக்கு உண்டான ஆஃபீஸ் பட்டனு. ஓகேங்களா? இந்த பட்டன் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டனுங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டோட்டல் ஏரியாவுக்கு பேர் ரிப்பனுங்கிறாங்க. டோட்டலாக இந்த ஏரியாவுக்கு பேர் ரிப்பன். பார் மாதிரி இருக்குல்ல, இது இந்த ஏரியாவுக்கு பேர் ரிப்பன். இந்த டோட்டல் ஏரியாவுக்கு பேர் ஆஃபீஸ். இந்த ரிப்பன் சொல்கிறது. இந்த ரிப்பனுக்குள்ள இதில் வந்து இது வந்து
இது குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு சொல்கிறது. அதாவது குயிக்காக வந்து ஒரு காப்பி பண்ணுறதோ இல்லை நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதோ அதுக்கான ரிப்பீட்டட் டாஸ்க்கு, ஃப்ரீக்வெண்ட்டாக சில டாஸ்க் அடிக்கடி பண்ணுவோம்ல. ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம், இல்லை சேவ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சேவ்னு டக்குன்னு இங்கேயே பண்ணிக்கலாம். ஃபைல் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அடிக்கிறேன்னு வச்சுங்க டாக்குமெண்ட்டு, டக்குன்னு சேவ் பண்ணலாம். எப்படி சேவ் பண்ணினா சேவ் ஆயிடும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபைலில் போயிட்டு சேவ்னு கொடுக்கலாம். சேவ்னு கூட ஃபைல் சேவ் பண்ணுறது. சேவ் பண்ணாட்டி இந்த எப்பப்பெல்லாம் கண்டென்ட் அடிக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், குயிக்காக சேவ் பண்ணிக்கலாம். ஆட்டோ சேவ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா அது ஆட்டோமேட்டிக்காக அதே சேவ் ஆகிட்டே இருக்கும் அந்த ஃபங்க்ஷன்ஸு. ஓகே. இதில் இது வந்து இது அன்டு ரீடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்டு, இப்போ நான் அடிச்சது பாருங்கள், அன்டு பண்ண போயிடும். இது அன்டு. இதே ரீடு மறுபடியும் வேணும், இல்லை நான் அடிச்சது மறுபடியும் வேணும் அப்படின்னா ரீடு பண்ணிங்கன்னா அப்படி வரும். ஸோ குறிப்பிட்ட ஆப்ரேஷன்ஸ் வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அன்டு ரீடுன்னு சொல்கிறது. ஒரு கிரியேட்டிங் டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபைலில் போய் நியூ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் புதுசாக கிரியேட் ஆகும். இதில் எத்தனை டைப் உங்களுக்கு தேவைப்படுது, இத்தனை டெம்ப்ளேட் இருக்குது. நீங்கள் ஒரு blank டெம்ப்ளேட் போட்டு இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னா அந்த blank டெம்ப்ளேட்டு அப்படின்னா ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இதான் நியூ டாக்குமெண்ட்டு கிரியேட் பண்ணுறது. அப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணுறது சொல்லியாச்சு. ஆஹ் இந்த ரிப்பனுக்குள்ளே நிறைய இந்த இருக்குது. அந்த டாஸ்க் பாரு ரிப்பனுக்குள்ள ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கிளிப் போர்டு, ஃபாண்ட்டு, இதுக்குள்ள நிறைய ஆப்ரேஷன்ஸ். இது